ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய கலை வடிவங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் இளம் தலைமுறையினை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த 3 நாள் பயிற்சி பட்டறை இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபோக் ஆர்ட், தியேட்டர் ஆர்ட், லிட்ரேச்சர் மற்றும் விஷுவல் ஆர்ட்னு பல துறைகளில் வல்லுநர்கள் சாதித்தவர்கள் மூலம் இங்கே 3 நாட்கள் பயிற்சி கொடுப்பதற்கு இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இல்லை, பல ஆயிரம் வருஷமா கலை அப்படிங்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமாக அது இருந்து வருகின்றது. மற்ற இடங்களை விட கலைக்கும் கலைஞர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் அதிகமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டில் அதற்கான முக்கியத்துவமே மிக மிக அதிகம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, எல்லா கலைகளுக்கும் சமமான இடம் கிடைக்குதா, சமமான முக்கியத்துவம் கிடைக்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது இல்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. உயர்தட்டு மக்களுடைய கலைகளுக்கு ஒரு தனி மதிப்பும், உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய கலைகளுக்கு வேறு மாதிரியான ஒரு மதிப்பும் தான் நம்முடைய சமுதாயத்தில் கிடைத்து கொண்டிருந்தது. இந்த ஏற்றத்தாழ்வை உடைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது. குறிப்பா இசையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் இசை இயக்கம் வந்தது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன சம்பவத்தை நான் இங்க உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1946ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு தியாகராஜர் உற்சவம் நடந்தது. அந்த காலகட்டத்தில் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் நடத்தியிருந்த குடியரசு பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்தார், பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போ தண்டமாடி தேசிகர் என்பவர் தியாகராஜர் உற்சவ மேடையில ஒரு தமிழ் பாட்டு பாடினார். அவருக்கு அடுத்து பாட வந்த பாடகர் ஒருத்தர், தண்டபாடி தேசிகர் தமிழ் பாட்டு பாடியதால இன்னைக்கு இந்த மேடையே தீட்டாயிடுச்சு, அதனால இனிமே நான் இந்த மேடையில பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கேள்விப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்போ அவர் வேலை பார்த்துட்டு இருந்த குடியரசு பத்திரிகையில தீட்டாயிடுத்து அப்படின்ற தலைப்புல ஒரு பெரிய தலையங்கத்தை எழுதி தன்னுடைய எதிர்ப்பை அந்த வயசுலேயே அவர் தெரிவித்தார். அந்த காலத்துல இசையில எந்த அளவுக்கு பாகுபாடு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. தந்தை பெரியார் அவர்கள் கலையை பற்றி சொல்லும்போது அது வெறும் பொழுதுபோக்குக்காக இருந்துடக்கூடாது, பொழுதுபோக்கு அம்சமாக வெறும் கலை இருந்துடக்கூடாது, அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும்னு பெரியார் விரும்பினார். குறிப்பா மூட நம்பிக்கைகளை பரப்பிட கலைகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல பெரியார் மிக தெளிவாக இருந்தார். பெரியார் சொன்னது தான் நம்முடைய திராவிட இயக்க படைப்பாளர்கள் இன்னைக்கு தொடர்ந்துட்டு வராங்க.